இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பிளான் பிரசன்டேஷன் இன்னைக்கு குடுக்க வந்திருக்காங்க. ரொம்ப அழகா ஒரு கிராமத்துல இருந்து பிசினஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, பைக் அச்சீவ் பண்ணிட்டு நெறைய பேர சம்பாரிக்க வச்சு, அதாவது நெறைய அச்சீவ்மென்ட்ஸ்லாம் முடிச்சு, அவங்க கீழ ஒரு பெரிய டீம் வச்சு நல்லா சம்பாரிச்சு, நெறைய பேர் சம்பாரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு நமக்கான பிளான் பிரசன்டேஷன் குடுக்க வர்றாங்க. சரிங்களா? அவங்க வேற யாருமே இல்லங்க. சரண்யா மேம் தான். சரண்யா மேம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்து பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வார்ம் வெல்கம் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க. ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். எல்லாம் வந்து வணக்கத்துல ஆரம்பிச்சு சுபம் அப்படின்னு முடியிற வரைக்கும் ஒரு படத்தை எப்படி ஒரு 3 மணி நேரம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி உங்க லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த இது வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நீங்க சூப்பரா அந்த இது சொல்லியிருந்தீங்க மேம். ரொம்ப சூப்பரா ஹோஸ்ட் பண்ணி இப்ப இன்னைக்கு பாருங்க ஒரு 53 மெம்பர்ஸ் நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். லீடர்ஸ், இப்போ நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட பிளான் பிரசன்டேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் நேம் சரண்யா மேம் சொன்னாங்க. நான் வந்து ஈரோடு அந்தியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து ஆக்சிஸ் இந்தியா பிசினஸை ஒரு 1.25 வருஷமா 2024 மே மந்த்ல இருந்து எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது திருப்பூர்ல இருந்து லலிதா சிஸ்டர், சிடி அன்னபூர்ணி மேம், என்னோட விபி பாலமுருகன் சார், டோட்டல் ஆக்சிஸ் இந்தியா டீமுக்கும் இந்த உமன்ஸ் கனெக்ட் டீமுக்கும் தேவிகா மேமுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அன்னபூர்ணி மேம், லலிதா அக்காக்கு, என்னோட பெற்றோர், இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனை பேர்த்துக்குமே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கோடான கோடி நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த கிராமத்துக்குள்ள இங்கிருந்து இப்ப நான் இதை வந்து பேசுற எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருந்திருக்காது. அதனால எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய தேங்க் வந்து நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்ப இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சமமான வாய்ப்பு. இதை நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா எடுத்து சூப்பரா வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல ஒரு இந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா வளமுமே இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து இப்ப படிச்சுட்டு ஒர்க் எல்லாம் போயிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த பொண்ணு தான். 2 குட்டி குட்டி பாப்பாங்க எனக்கு இருக்காங்க. வீட்டுல இருந்து நம்ம வந்து எந்த ஒரு டார்கெட் ப்ரெஷர் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறப்பதான் எனக்கு ஜஸ்ட் லீஃப் நாப்கினும் கொடுத்து இந்த பிசினஸ் வாய்ப்பையும் கொடுத்தது லலிதா சிஸ்டர். அவங்க மூலமா அவங்க கொடுத்த இந்த வாய்ப்பை நான் எடுத்தனாலதான் இப்ப இந்த ஒரு 1.25 வருஷத்துல ஒரு 3 லட்சத்துக்கு பக்கமா என்னால சம்பாதிக்க முடிஞ்சது. நான் ஆசைப்பட்ட வண்டி, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ஆசையா வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச போனு, அதுக்கு மேல இப்ப நான் கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி வாங்கினது எல்லாமே வந்து இது மூலமா நான் சம்பாரிச்சதுனால மட்டும்தான். இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்து இப்ப இதே கிராமத்துக்குள்ள பாப்பாங்களை பார்த்துட்டு நார்மலா நான் பண்றதோட நான் பண்ற வேலையை மட்டும்தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பண்ணிட்டு இருந்திருப்பேன். எனக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்தது முழுக்க முழுக்க ஆக்சிஸ் இந்தியா தான். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட இந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் எடுத்தது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஏன்னா எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கோம். இப்ப இந்த லிங்க் வந்து நீங்க கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க். இப்ப நான் எப்படி என்னோட மேம்க்கு நான் சொன்னேனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை அவங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தேடி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஆக்சிஸ் இந்தியாவோட பிளான் பிரசன்டேஷன் நம்ம பார்ப்போம். இதை தெளிவா கேளுங்க. ஏன்னா இதுதான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு கீ அப்படின்னே சொல்லணும். ஏன்னா நம்ம கம்பெனியை பத்தின டீட்டெயில், இங்க எப்படி உள்ள வர்றது, இங்க எப்படி நம்ம இன்கம் எடுக்கிறது, இங்க என்னென்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை நீங்க கரெக்டா காது கொடுத்து இது முடியிற வரைக்கும் நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க லிங்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து இமீடியட்டா ஜாயின் பண்ணி அருமையா இதே மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு என்னோட பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். லீடர்ஸ், இப்ப நம்ம பிளான் பிரசன்டேஷன் வந்து பார்ப்போம். மேம் ஸ்கிரீன் தெரியுதுங்களாங்க மேம்? ஷேர் ஆகுது மேம். தெரியுது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். லீடர்ஸ் எல்லாத்துக்குமே நான் இந்த மதிய வேலையில ஒரு பெரிய ஒரு மதிய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இந்த பிளான் பிரசன்டேஷன் பார்க்க எல்லாரும் வந்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய ஒரு இந்த செல்வந்தர்கள் நீங்க எல்லாருமே உண்மையா சொல்ல போனா எல்லாத்துக்குமே ஒரு மதிய வணக்கம். இப்ப ஆக்சிஸ் இந்தியாவோட நம்ம பிளான் இப்ப இதான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம பிசினஸ் வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு என்னங்க வேணும்? கையில ஒரு போன் இருந்தா போதுங்க. இப்ப இந்த காலத்துல போன் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒண்ணுதான். நல்லா காலேஜ் படிக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு பட்டன் போன் தான், அதை வச்சுதான் வந்து இது பண்றோம். ஆனா இப்ப அப்படின்னு பார்த்தா எங்க ஊர்ல 100 நாள் வேலைக்கு போறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் கூட கையில வந்து இந்த டச் செல்லு தான் வச்சுட்டு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போன் இல்லாத இடம் இல்லை. அதனால இந்த பிசினஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஆபீஸ் அப்படின்னு ஒரு போன் வந்து எல்லாமே நம்மளுக்கு போதுங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் போனை வச்சே நம்ம சூப்பரா வந்து வீட்டுல இருந்தே இன்கம் எடுக்க முடியும். இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த பிசினஸ் வந்து என்ன மாதிரி பிசினஸ்?
ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்ப காலேஜே படிக்க போறோம் அப்படின்னாலும் நம்ம இது படிக்கிறதுனால நல்ல ஸ்கோப் இருக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், இதுல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறது முன்கூட்டியே எல்லாரும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இப்ப 10th இருந்து 11th போறப்பவும் இல்ல காலேஜ் போறப்பவும் இல்ல ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்பவும் எல்லாருமே நினைக்கிறோம். அப்படி நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்ப இந்த பிசினஸ் வந்து இனி நல்ல growthல இருக்குமா அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்ப ஆன்லைன் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு growthல போயிட்டு இருக்கு. இப்ப பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு கூகுள் சர்வே தான் நம்மளுக்கு இந்த மேப். இது வந்து பாருங்க, இப்ப அமேசான், பிளிப்கார்ட், மீசோ, ஸ்னாப்டீல் இந்த மாதிரி ஆன்லைன் இண்டஸ்ட்ரி எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு சூப்பரா growth ஆயிட்டு இருக்கிறத நீங்களே பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எல்லாமே இப்ப கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஆன்லைன் பேஸ் பண்ணியா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எடுக்கக்கூடிய பர்த் சர்டிபிகேட்ல இருந்து, டெத் சர்டிபிகேட்ல இருந்து, நம்ம இடையில நடக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து எந்த ஒரு கருப்பு பண புழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும் அப்படிங்கிற ஒரு இதையும் பேஸ் பண்ணி எல்லாமே இப்ப நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறோம். இது இங்க கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்குது. அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நம்ம இது என்ன மாதிரி growth இருக்குன்னு கூட நீங்க பாருங்க. 2021ல பாத்தீங்கன்னா 67,000 கோடி டர்ன் ஓவர் இருந்தது. இனி வருஷம் அப்படியே நீங்க பாக்குறப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. இதே 2030ல இதோட சர்வே வந்து பாத்தீங்கன்னா 3,4 லட்சம் கோடி அளவுக்கு வரும் அப்படிங்கறதும் இதோட ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப பயங்கரமா growth ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஆன்லைன் பேஸ் பண்ணது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனி தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஆக்சிஸ் இந்தியா. இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி இப்ப நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி 2018ல ஜூலை 27th வந்து சென்னை குரோம்பேட்ல ஹெட் ஆபீஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கம்பெனின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ் எல்லாம் இருக்குங்க. என்ன ஒண்ணுனாலும் நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்ப அமேசான், பிளிப்கார்ட்ல கூட நம்ம தெரியாதவங்க ஆர்டர் கொஞ்சம் வரல கூட கூப்பிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு சர்வீஸ் வந்து அங்க இல்ல. ஆனா இப்ப கஸ்டமர் கேர் நம்மளுக்கு ஆக்சிஸ் இந்தியால கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு டவுட்னாலும் நம்ம இமீடியட்டா கால் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு முழுக்க ஆன்லைன் சொல்லிட்டோம். நம்மளுக்கு ஆஃப்லைனும் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. சென்னையிலயும் குரோம்பேட்ல, திருச்சியில இந்த 2 இடத்துலயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து இருக்குங்க. அங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. சென்னையில எங்க இருக்கு? 303 2nd floor GST ரோட், குரோம்பேட் சென்னையில வந்து இருக்கு. 2 ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தெலுங்கானால, ஒசூர்ல, தர்மபுரியில எல்லாம் நம்மளுக்கு வந்து ஹப் இருக்கு. இப்ப நம்ம கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாமே பார்த்தோம். இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம கம்பெனி யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டி சார் ஏபி செந்தில்குமார் சாரும் சிஇஓ சார் சி பாபு சாரும் சேர்ந்து 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையாலுமே இவங்க ஸ்டார்ட் பண்ணனாலதான் இப்ப எத்தனை பேரு பாருங்க 10 லட்சம் பேர்த்துக்கு மேல ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சு எங்க வாழ்க்கையே மாறுற அளவுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடவுள் இவங்க 2 பேரும் தான் காரணம்னு சொல்லணும். கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ 12 பேர் ஃபவுண்டர் டைரக்டரோட ஸ்டார்ட் பண்ணாங்க. 41 வைஸ் பிரசிடென்ட்னா எல்லாருமே 1 கோடிக்கும் மேல சம்பாரிச்சவங்க. சரிங்களா? இப்ப ரீசெண்டா ஒரு 150 பேர்த்துக்கு மேல வைஸ் பிரசிடென்ட்டா நாமினேட் பண்ணிருக்காங்க. 500 பேர்த்துக்கு மேல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாருமே 10 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சவங்க. 2000 பேர்த்துக்கு மேல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. 120க்கும் மேல பிரான்ச் ஆபீஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம ஆக்சிஸ் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிங்க. நம்ம மார்பை தட்டி சொல்லணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இப்ப அமேசான், பிளிப்கார்ட், மீசோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி. வெளிநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஆனா நம்ம ஆக்சிஸ் இந்தியா நீங்க நினைச்சு பாருங்க, சென்னை குரோம்பேட்ல ஆரம்பிச்ச நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து மூவ் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப கூட பாத்தீங்கன்னா சவுதியில, அபுதாபியில இருந்தெல்லாம் கூட நம்ம பிசினஸ் எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருமை இல்லையா? நம்ம கம்பெனி லீகலான கம்பெனி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து வரும். ஏன்னா உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறப்ப நம்மளுக்கு இதெல்லாமே வரும்ல. யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு வருஷமா இருக்கு, இது லீகலா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைப்போம்ல. இப்ப இந்த லீகல் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்க்கணும்னா கூட www.axisindia.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா எபவுட் அஸ் குள்ள போங்க. கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் குள்ள 21 வகையான லீகல் சர்டிபிகேட் அத்தனையுமே எல்லாருமே இண்டிவிஜுவலா வியூ பண்ணி பாக்குற அளவுக்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட பேன் நம்பர், டேன் நம்பர், ஜிஎஸ்டி கட்டுறது, ஐடி கட்டுறது, ஆடிட் ரிப்போர்ட், எஃப்எஸ்எஸ்சி சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவலா யார் வேணாலும் வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுல சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற 2 முக்கியமான சர்டிபிகேட் மட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, இதுல கம்பெனியோட பேன் நம்பர், ஏஆர்சி கரண்டா சூப்பரா வந்து லைவ்ல இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே வந்து இங்க இருக்குங்க.
நீங்க வியூ பண்ணி பாத்துக்க முடியும். சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இந்த இதுல இப்ப சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்பெனி பேரு access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் ஆனது எல்லாமே வந்து நீங்க இந்த சர்டிபிகேட் வச்சு ஈஸி வந்து பாத்துக்க முடியும். சரிங்களா? ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஆன்லைன்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அமேசானுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற நம்ம அப்ளிகேஷனை நீங்க பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணி இங்க பிரைம் மெம்பரா இருக்கிறவங்க மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பிரைம் மெம்பரா வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். பிரைம் ஆக்சஸ் இந்தியா ஆப் மூலமா நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இங்க இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். அதாவது இப்ப நம்ம பார்த்த அமேசான், பிளிப்கார்ட், மீசோ இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வந்து ஆன்லைன் மூலமா வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இது மூலமா நம்ம ஏதாவது சம்பாத்தியம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கரெக்ட் தானே? இப்ப அமேசானே நம்ம பொருள் ஆர்டர் போட்டு வாங்குறோம், நல்லா இருக்கு, பெனிஃபிட் பிடிச்சிருக்கு. இப்ப அங்க வந்து பிரைம் மெம்பரா இருந்தா அமௌண்ட் பே பண்ணும், அதை ரினிவல் பண்ணணும். மேபி அதுவுமே பிடிச்சிருக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணா கூட, ஆனா அவங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வருமானமும் தர போறது இல்லை. ஆனா நம்மளுக்கு நம்ம ஆக்சஸ் இந்தியா வந்து நம்ம இங்க மெம்பர் ஆயிட்டு இந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ற மூலமா நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது மூலமா இப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங்கும் பண்ணிக்க முடியும், ஏர்னிங்கும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா அப்ளிகேஷன் தாங்க. இப்ப நம்ம இங்க வந்து ஒரு பிரைம் மெம்பரா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். பிரைம் மெம்பரா வரதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே போதுங்க. என்னென்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல இருந்து பார்ப்போம். ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே நம்மளுக்கு லைஃப் டைமுக்கும் மெம்பர்ஷிப் வந்து நம்மளுக்கு கொடுத்துறாங்க. சரிங்களா? எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குன்னு தனியா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துருங்க. அது ஆன்லைன்ல பார்த்தோம் இல்லையா, பண்ணி உங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டும் சரி, இல்லாட்டியே நீங்க ஆக்சஸ் இந்தியா ஸ்டோருக்கு போனாலும் சரி, உங்க வீட்டுக்கு வேணுங்கிற அத்தனை திங்ஸும் டிஸ்கவுண்ட்ல டெலிவரி ஃப்ரீயா நீங்க எல்லாமே வாங்கிக்க முடியும். சரிங்களா? இப்ப ஆபீஸ் வந்து 120க்கு மேல பிரான்ச் ஆபீஸ் இருக்குன்னு சொன்னோம். நீங்க வந்து இப்போ ஒரு மெம்பரா இங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க இருந்த இடத்துல இருந்தே எல்லா பிரான்ச் ஆபீஸும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இங்க வந்து நம்மளுக்கு லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம நார்மலா வீட்டுக்கு வேணுங்கிற கடுகு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்புல ஆரம்பிச்சுட்டா இந்த சிறுதானிய சப்பாத்தி மாவு, முளைக்கட்டின ராய் மாவு, முருங்கை இலை உப்பு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா இருக்கிற திங்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. காஸ்மெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டேஷனரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க 5ல இருந்து 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. டெலிவரியும் நம்மளுக்கு லைஃப் டைமுக்கும் ஃப்ரீயாவே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, குயிக்காவும் வந்துருது. சரிங்களா? இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் ப்ரொவைட் பண்றாங்க. பேசிவ் இன்கம்னா என்னன்னா, நம்ம வந்து இப்ப டெய்லியும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், மாசம் இல்லைங்களா? அப்ப வேலைக்கு போனா வரக்கூடிய இன்கம் ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலையே போலன்னாலும் நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது அப்படி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிஸியாவே இருந்தாலும், ஆனா அந்த டைமுக்கும் நம்மளுக்கு இன்கம் வருமா அப்படின்னு கேட்டா அப்படி வரக்கூடிய இன்கம் தாங்க பேசிவ் இன்கம். அது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் இந்தியா மூலமா கொடுக்குறாங்க. அடுத்து இங்க லைஃப் டைம் நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க, ஃப்ரீ ட்ரைனிங். இப்ப நம்ம பாக்குற ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீ தாங்க. இதுக்கு யாரும் அமௌண்ட் நம்ம பே பண்ண போறது இல்ல. இது எப்பவுமே நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொடுத்து அட்டன் பண்ண வைக்கலாம். நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து இங்க நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு ரினிவல், எந்த ஒரு அமௌண்ட், எந்த ஒரு நீங்க திருப்பி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட்டையும் நம்மளுக்கு இவங்க வந்து இங்க கொடுக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம உள்ள மெம்பரா வரதுக்கு நம்ம வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கறத பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அது என்னென்ன மாதிரி பேக்கேஜ் இருக்கு, அதை பர்ச்சேஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு இங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் கிட் இப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறப்ப எனக்கு லலிதா சிஸ்டர் எனக்கு ஒரு ஜஸ்ட்லீஃப் நாப்கின் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற எதுவுமே வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னு கேட்டா இது அவ்வளோ அருமையா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாப்கின் தாங்க. எல்லா வந்து கிடையாது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ கடையில கிடைக்கிற ஒரு தப்பான பொருளை வந்து வாங்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல்னால எவ்வளவு பேருக்கு இந்த இச்சிங் இருக்கு, நீர் கட்டி எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு குழந்தை இல்லாம கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்து இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் வந்து இருக்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த நாப்கின்னால தாங்க. இப்ப அதை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா வீட்லயும் பெண்கள் எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நம்ம ஆக்சஸ் இந்தியாவோட பிரைம் மெம்பர் பேக்கேஜ்ல இந்த நாப்கின் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத, எந்த ஒரு பிளாஸ்டிக் இத்தினூண்டு கூட இல்லாத ஒரு சூப்பரான ஆர்கானிக் நாப்கின் தாங்க இது. நீங்க இதை வந்து மண்ணிலேயே பறைச்சு நீங்க போட்டு வச்சீங்கன்னா கூட 3 மாசத்துல சுத்தமா மண்ணா மக்கி போயிடும். தீயிலேயே எரிச்சுக்கிட்டீங்கன்னா கூட சுத்தமா சாம்பல் ஆயிரும். அந்த மாதிரி அருமையான நாப்கின் நம்மளுக்கு ஒரு 120 ml மேலேயே வந்து தாங்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா எந்த ஒரு லீக்கே வந்து இல்லாத அருமையான நாப்கின் இது. இதுல ஒரு 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அயன், ஃபேர், மேக்னெட்டிக், நேனோசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 5 டெக்னாலஜி யூஸ் பண்ண இந்த ஆலோவேரா ஜெல்ல பண்ண இந்த அருமையான நாப்கின்.
இதை வந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்க பெண்களுக்கோ இல்ல நீங்களோ வாங்கி யூஸ் பண்றது மூலமாவே உங்க கர்ப்பப்பையையும் பாதுகாக்கலாம். நீங்க இந்த பிசினஸ்குள்ளேயும் வந்துடலாம். சரிங்களா? ஆக்சிஸ் இந்தியால ஒரு மெம்பர் ஆயிடலாம். இதுல வந்து 4700 பேக்கேஜ் 60 PV. இதுல வந்து நம்மளுக்கு 15 பாக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு பாக்கெட்ல உங்களுக்கு எல் சைஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா 12 பீஸ் இருக்கும். எக்ஸ்எல் சைஸ் எடுக்கிறீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். சரிங்களா? 4700 இந்த நாப்கின் இந்த ஒரு பேக்கை வந்து நீங்க வாங்குறது மூலமா நீங்க இங்க ஒரு மெம்பர் ஆயிடலாம். நம்மளுக்கு 2000 டிஸ்கவுண்ட் கூப்பனும் தராங்க. அடுத்து மென்ஸ் ஹெல்த் மிக்ஸ் பேக்கேஜ், இதை வாங்கினாலும் நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம். மென்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இதுல வந்து 3 பாக்ஸ் வந்து ஆண்களுக்காகவே, இப்ப எப்படி லேடிஸ்க்காக நம்ம வந்து நாப்கின் பார்த்தோம், அந்த மாதிரி ஆண்களுக்காகவே இந்த ஹெல்த் மிக்ஸ அருமையா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்காகவே இப்ப அவங்க வந்து குழந்தை இல்லை அப்படின்னாலும் இதை தொடர்ந்து வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் தாங்க. இது வந்து 3 பாக்ஸ் வந்து இதுல வரும். அப்புறம் பஞ்சகல்பம் குளியல் பவுடர், நம்ம தலையில இருக்கக்கூடிய பொடுகுல இருந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா கிளியர் ஆகிற மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான இந்த பஞ்சகல்பம் 5 பொருள், முக்கியமான பொருள் வச்சு செஞ்ச இந்த ஒரு பஞ்சகல்பம் குளியல் பவுடர் 3 பாக்ஸ். இந்த சேர்ந்த இந்த 6200 கிட்டு, இதுக்கு நம்மளுக்கு 3000 டிஸ்கவுண்ட் கூப்பனும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜ் நம்ம ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா கூட நம்ம இங்க ஒரு லைஃப் டைம் மெம்பர் ஆயிரலாங்க. அடுத்து பாடி மேஜிக் ஹெல்த் மிக்ஸ் காம்போ, ஜென்ஸ், இதுவும் ஜென்ஸுக்காகவேன்னு சொல்லலாம். வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னா தானங்க இன்னுமே நல்லா இருக்க முடியும். இன்னும் பயங்கரமா சம்பாதிக்கிறதுல இருந்து ஃபேமிலியை பாதுகாத்துக்கிறதுல இருந்து எல்லாமே வேணும் இல்லையா? இப்ப பாடி மேஜிக் ஹெல்த் மிக்ஸ் இது வந்து நம்மளுக்கு 3 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வருதுங்க. சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு புரோட்டீன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இதுதான். சரிங்களா? இது வந்து 3 பாக்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஜென்ஸுக்கு வந்து இந்த போடக்கூடிய ஃபேஸ் பேக், டீடான் ஃபேஸ் பேக், அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பைருலினா 2 பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பைருலினாங்கிறது இது வந்து ஒரு இணை உணவு. இதுல வந்து அத்தனை வகையான சத்துமே இருக்கும். புரோட்டீன்ல இருந்து கால்சியம்ல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனையுமே இருக்கக்கூடிய ஒரு இணை உணவு. இது வந்து ஒரு வகையான கடல் பாசி, எல்லா மக்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்த இந்த காம்போ பேக் வந்து 6200. இதை நம்ம வாங்குறது மூலமாவும் இங்க ஒரு மெம்பர் ஆயிரலாம். அடுத்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா காம்போ பேக். இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஸ்பைருலினா இதுவே வந்து 6 பாக்ஸ் இருக்கக்கூடிய 5 நாப்கின் இருக்கக்கூடிய இந்த கிட் 5000 நம்ம வாங்குறது மூலமாவும் மெம்பர் ஆயிடலாம். எல்லா வீட்லயும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மளிகை ஜாமானம் இல்லாத வீடே கிடையாதுங்க. 6500 நம்மளுக்கு மளிகை ஜாமானம், நாப்கின், ஃபுட் பேட்ச், ஸ்பைருலினா எல்லாமே. அடுத்து 6200 பேம்பு, அதாவது ஜென்ஸ்க்கான ட்ரங்க்ஸ், அது சரிங்களா? அது வந்து 5 பீஸ் வந்து நம்மளுக்கு மூங்கில செஞ்சது, 5 பீஸ் மொடால செஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த 5 பீஸ் இருக்கக்கூடிய இந்த ட்ரங்க்ஸ் கிட் எடுத்தாலும் ஒரு மெம்பர் ஆகலாம். அடுத்து ட்ரெஸ் கிட் 4850 இருக்கு, 5500 இருக்கு, 2000 ட்ரெஸ், மீதிக்கு நாப்கின் வாங்கி நீங்க இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலும் நீங்க ஒரு மெம்பர் ஆயிரலாம். அடுத்து மிக்சி கிட்டு, எல்லாத்து வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. இதே மிக்சியை வந்து நீங்க ஒரு கிட்டா எடுத்து மெம்பர் ஆகலாம். வாட்ச் வாங்கி ஒரு மெம்பர் ஆகலாம். ட்ராலி வாங்கி மெம்பர் ஆகலாம். ஃபுட் பேட்ச், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஃபுட் பேட்ச் பிளஸ் நாப்கின் இருக்கக்கூடிய 4850 பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் வாங்கியும் நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம். இப்ப ஆக்சிஸ் இந்தியால நீங்க ஒரு மெம்பர் ஆயாச்சுங்க. இப்ப இதுல வந்து நம்ம இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு 5 வகையான இன்கம் இருக்கு. சரிங்களா? என்னென்ன இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம், ஸ்பெஷல் இன்கம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வகையான இன்கம் வந்து நம்மளுக்கு இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப நம்ம லைஃப்ல எல்லாருமே நீங்க நினைச்சு பாருங்க, ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இல்லாம ஏதாவது ஒண்ணு இயங்குதா அப்படின்னு பாருங்களேன். நம்ம அதாவது நம்ம பிறக்கிற நாள்ல இருந்தே, அதாவது இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நல்லா டெலிவரி, இப்ப எல்லாமே நார்மல், இங்க வந்து நல்லா நார்மல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல நோக்கியே போவோம். அடுத்து ஸ்கூல் ஜாயின் பண்றது, இந்த ஸ்கூல்ல கோச்சிங் நல்லா இருக்குங்க, பசங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றத வச்சுதான் நம்ம ஒன்னொன்னத்தையும் நம்ம மூவ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? காலேஜ், இந்த காலேஜ் நல்லா இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஒன்னொன்னையும் வந்து நம்ம ரெஃபரல்ங்கிற பேஸ்ல கொண்டு போறோம். ஆனா அதனால ஏதாவது நம்ம வந்து ஏதாவது சம்பாத்தியம் இருக்கா, ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப நானே எங்க பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல நான் ஒரு 10 பேர்த்துக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கூல்ல வந்து நல்லா சொல்றாங்க, எங்க பாப்பா எல்லாம் சூப்பரா வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, சூப்பரா என்கிட்ட நல்லா மரியாதையா பண்றா அப்படிங்களா நான் வந்து இந்த ஸ்கூலை நான் விளம்பரப்படுத்தியிருப்பேன். ஆனா இதனால எனக்கு அந்த ஸ்கூல் மூலமா ஏதாவது பெனிஃபிட்டோ ஏதாவது இன்கமா கிடைச்சுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா நான் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் நான் எடுத்தேன், இந்த பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கு, இங்க கிடைக்கிற பொருள் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கறத நான் ரெஃபர் பண்ணனாலதான் நான் இப்ப வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன்.
சரிங்களா? அப்ப இந்த ரெஃபரல் மூலமா நம்ம இங்க வந்து பயங்கரமா சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நீங்க ஆக்சிஸ் இந்தியால நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆயிட்டு நீங்க ஆக்சிஸ் இந்தியால கிடைக்கக்கூடிய இந்த பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு இங்க கிடைக்கக்கூடிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க நிறைய அதுக்கு மேல இருக்குங்க. இத வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலமா நீங்க இங்க வாரம் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு வேணுன்ற கிட் எதுவோ அதை வாங்கி ஒரு மெம்பர்ல உள்ள வந்துட்டீங்க. சரிங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு, இப்ப அவங்க பேரு ஒரு லதா அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் ரவின்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேர்த்துக்கு நீங்க வந்து இதை ரெஃபர் பண்றீங்க. அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜ் நாப்கினோ மளிகை ஜாமானமோ இல்ல வேற கிட்டோ வந்து வாங்கி உள்ள ஒரு மெம்பரா வந்து வராங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியாக்குள்ள. இப்ப லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் அப்படி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லதா வந்து லெஃப்ட்ல வராங்க, ரைட்ல ரவி வராங்க. இப்ப இது வந்து ஒரு ஜோடி. சரிங்களா? ஒரு பேர் மேட்சுக்கு உங்களுக்கு 600 ரூபாய் வந்து கிடைக்குதுங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது பார்ப்போம். இது வந்து அதுக்கு அடுத்து டீம் ரெஃபரல் இன்கம். இப்ப லதா அண்ட் ரவிங்கிறவங்க உங்க டீம். இவங்க வந்து இவங்களும் இருப்பாங்களா? அவங்களும் அவங்களுக்கு இன்கம் வேணும்னு நினைப்பாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப இப்படி ரெஃபர் பண்றது மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் டீம் ரெஃபரல் இன்கம். இப்ப லதா ஒரு 10 பேர்த்தையும் ரவி ஒரு 10 பேர்த்தையும் வந்து ஒரு ஐடியில ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஜோடி பேர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப 6000 ரூபாய் உங்களுக்கு அந்த வர இன்கம். இதுதான் டீம் பண்ணக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டீம் ரெஃபரல் இன்கம். சரிங்களா? அடுத்து கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டா நிறைய கம்பெனி இந்த ஒண்ணு இல்லாதனால மக்கள் வந்து டார்கெட்னு ஓடியே அதை வந்து காணாம போயிடுறாங்க. உழைச்சு அந்த அதுக்கு உண்டான இன்கமே இல்லாம போயிடுறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப லதா வந்து நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணி ஒரு 50 பேர்த்த ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரவி வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி 40 பேர்த்த ரெஃபர் பண்ணிருக்காங்க இந்த வாரம். இப்ப லதாவும் ரவியும் பண்ணனதுல 40 பேர் மேட்ச் ஆகி நம்மளுக்கு ஒரு 24,000 ரூபாய் இன்கம் வந்து கிடைச்சிருது. சரிங்களா? அப்ப லதா சைட்ல இருக்கக்கூடிய மீதி 10 ஐடி எங்கங்க போகும்? அப்படியே அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி போயிரும். அதாவது நம்ம பண்ணாலும் நம்ம டீம் பண்ணாலும் அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஐடி பிவி அப்படிங்கிறது அது அப்படியே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம பொறுமையா ஃப்ரீயா நம்ம நல்லா கிடைச்ச டைமை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்க வந்து இந்த மாசத்துக்குள்ள பண்ணணும் வாரத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட் வந்து நம்மளுக்கு இங்க கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு அருமையான பிசினஸ். இதுல வந்து நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா டைமண்ட் டைரக்டர். நம்ம கம்பெனில நீங்க ஒரு மெம்பர் ஆகிட்டு லெஃப்ட்ல இப்ப லதா மூலமா ஒரு 60 ஐடி, ரவி மூலமா ஒரு 60 ஐடி வருதுன்னு வைங்களேன். இப்ப உங்களுக்கு 3600 பிவி டோட்டலா 3600 பிவி 2 சைடு மேட்ச் ஆகிறப்ப 36,000 ரூபாய் உங்களோட ஐடியில நீங்க இன்கம் அந்த வாரம் எடுப்பீங்க. அப்ப கம்பெனி மூலமா நீங்க டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அருமையான பதவியும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாலை ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க குடும்பத்தை முன்னாடி உங்க சொந்த பந்தத்தை முன்னாடி பேர் வந்து நீங்க நல்லா இருந்துவியா, நீ இதுல போய் அப்படி இப்படின்னு உங்களை என்னென்னமோ பேசியிருப்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல நிப்பீங்க. அது இந்த டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிறது இப்ப லெஃப்ட்ல 100 ஐடி ரைட்ல 100 ஐடி. சரிங்களா? அப்ப ஒரு ஐடி 60 பிவி அப்படின்னா 100 ஐடி 6000 பிவி மேட்ச் ஆகிறப்ப உங்களுக்கு 60,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். சரிங்களா? அந்த 60,000 ரூபாய் இன்கம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற உங்களுக்கு கம்பெனி மூலமா கிடைக்குங்க. 60,000 அப்படிங்கறதா ஒரு ஐடியில எடுக்கக்கூடிய மேக்சிமம் அமௌண்ட் ஒரு வாரத்துல. சரிங்களா? இந்த இன்கம் வந்து நீங்க ரெகுலரா கண்டினியூ ஆகிறப்ப ஒரு மாசத்துக்கு நீங்க 2,40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 37 சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இப்ப இந்த சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பே இன்னும் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நல்லா கவனிங்க. இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு ஐடி அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து வரோம், இல்ல ஒரு 3 ஐடி கான்செப்ட்ல வரோம், இல்ல ஒரு 7 ஐடி கான்செப்ட்ல வரோம். இதை வச்சு நம்ம வாங்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேரி ஆகும். சரிங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம கையில ஒரு 16 மெம்பர்ஷிப், அதாவது ஒரு 16 ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு 16 மெம்பர்ட்ட நம்ம இந்த பிசினஸ் சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு ஐடியில ஜாயின் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப நீங்க ஒரு மளிகை ஜாமான வாங்கி இங்க ஒரு பிரைம் மெம்பரா ஒரு ஐடி போட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா? இப்ப இந்த 16 ஐடிய லெஃப்ட் ரைட்னு நம்மளுக்கு 2 ட்ரீ இருக்கு. அப்ப லெஃப்ட்ல 8 ரைட்ல 8ன்னு பிரிச்சு போடுறீங்கன்னா ஒரு ஜோடிக்கு 600 அப்படிங்கிறப்போ 8 ஜோடிக்கு 8 × 600ன்னு போட்டீங்கன்னா 4,800 ரூபாய் அந்த வார இன்கம் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப இதுவே உங்க பேர்லயே நீங்க 3 ஐடி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மளிகை சாமானா, ஒரு நாப்கின், ஒரு ட்ரங்க்ஸ்ன்னு நீங்களே 3 கிட் வாங்கி ஒரு 3 ஐடி போட்டு வரீங்க. அது மூலமா இப்ப நம்மளுக்கு 4 டீம் இருக்கும். லெஃப்ட் ரைட்னு 2வது 3வது ஐடியில நம்மளுக்கு 4 டீம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நம்ம வேலை செய்யவே தேவையில்லை.
இப்ப அந்த 16 ஐடியை லெஃப்ட் ரைட் நம்ம பிரிச்சு போடுறப்போ 2வது 3வது ஐடியில 4 ஜோடி பேர் மேட்ச் ஆகி 2 400 வரும். ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நம்மளுக்கு 5 பேர் மேட்ச் கிடைக்கும். லெஃப்ட்ல 5 ஐடி, ரைட்ல 5 ஐடி, நம்மளோட பேர் மேட்ச் அதுல ஒண்ணு கிடைக்கும். அது 5 400 டோட்டலா 10,200 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம செஞ்ச அதே வேலையை தான் இப்ப 3 ஐடி போட்டு பண்றோம். அதை பிரிச்சு விடுறோம். இன்கம் வந்து நம்மளுக்கு டபுளுக்கு மேல கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுவே நம்ம 7 ஐடி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற 7 பேக்கேஜ் எது எதுவோ நீங்க அதை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க. கொடுக்குற காசுக்கு பொருளும் வாங்கிக்கிறீங்க. இப்ப உங்களோட ஐடியே உங்களுக்கு 3 பேர் மேட்ச் அதுலயே ஒரு 1,800 வருங்க. சரிங்களா? நீங்க யாரையுமே ரெஃபர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதுவே ஒரு இன்கம் பாத்திரலாம். இப்ப நம்ம அந்த 16 ஐடி எக்ஸாம்பிள் வச்சு பாக்குறப்போ நீங்க எல்லாத்தையுமே 2 நம்மளுக்கு 8 டீம் இருக்கும். அதை பிரிச்சு போடுறப்ப 4 5 6 7 அப்படிங்கிற அந்த 4 ஐடியிலுமே நம்மளுக்கு 1,200 நம்மளுக்கு கிடைக்கும். 2வது ஐடி 3வது ஐடி உங்களோட ஐடியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3,000 கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஐடியில நம்மளுக்கு லெஃப்ட்ல ரைட்ல மொத்தம் 11 ஜோடி பேர் மேட்ச் ஆகி 6,600 கிடைக்கும். டோட்டலா 17,400 அந்த வாரம் உங்களோட இன்கம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஐடியில நம்ம 60,000 வரைக்கும் ஒரு வாரம் சம்பாதிக்க முடியும். 3 ஐடியில ஒரு வாரத்துக்கு 1,80,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 7 ஐடியில ஒரு வாரத்துக்கு நம்ம 4,20,000 வரைக்கும் ஒரு வாரத்திலேயே சம்பாதிக்க முடியும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரே வேலையில ஆனா நம்மளோட நேம்ல அதிக ஐடி கிரியேட் பண்றப்ப இன்கம் வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. அப்ப நான் சம்பாதிக்கணும், என் கஷ்டம் நிறைய இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மல்டிபிள் ஐடியா 7 ஐடியில நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணி வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பா மாறும். சரிங்களா? நான் உள்ள ஜாயின் பண்றப்ப எனக்கு அன்னபூர்ணி மேம் இதுதான் சொன்னாங்க. நீங்க நான் ஒரு ஐடியில உள்ள வர நான் நினைச்சேன் நாப்கின் கிட் போட்டு அன்னபூர்ணி மேம் அன்னைக்கு நீங்க 7 ஐடியில வரதுனால நீங்க இமீடியட்டா இந்த வீக்கே இன்கம் எடுத்து பாத்துருவீங்க. மல்டி இன்கமா இந்த மாதிரி எடுக்கும் எனக்கு இந்த பிளானை வந்து அவங்க புரிய வச்சாங்க. நான் அந்த நாளே நான் 7 ஐடி கிரியேட் பண்ணி உள்ள வந்தேன். இப்ப வரைக்கும் எனக்கு சூப்பரா சஜஸ்ட் பண்ணி எனக்கு அருமையா எங்க அன்னபூர்ணி மேம் வந்து எனக்கு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 7 ஐடியில எல்லாரும் வாங்க, நல்லா சம்பாதிக்க முடியும். அடுத்து ரீபர்ச்சேஸ் இன்கம். இங்க வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா பொருளுமே இங்க கிடைக்குது, டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, டெலிவரி ஃப்ரீயா கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. நம்ம வீட்டுக்கு வாங்குற ஜாமானம் இப்ப இந்த மாசம் 3,000 ரூபாய்க்கு நம்ம வெளியில வாங்குற பொருளை இங்க வாங்குறப்போ நம்மளுக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்லயும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தாராளமா இங்க வாங்குவோம். நம்ம ரெஃபர் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வாங்குவாங்க இல்லையா. அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்ப லெஃப்ட்ல ரைட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிவி மேட்ச் ஆகுறப்ப 10 ரூபா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு, இது வந்து மாச இன்கம். சரிங்களா? மாசத்துக்கு நம்ம 2.5 லட்சம் வரைக்கும் இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் வந்து நம்மளால எடுக்க முடியுங்க. இப்படி ஒரு இன்கமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு மேல ரெகக்னிஷன் அண்ட் ஃபாரின் டூர் அப்படிங்கறது இங்க எக்கச்சக்கமா ஏராளமா இருக்குங்க. ரெகக்னிஷன் நம்ம அந்த டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம நிறைய ரெகக்னிஷன் கம்பெனில உண்மையாலுமே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபாரின் டூர் அப்படிங்கறதும் நிறைய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இமேஜ் எல்லாம் கொஞ்சம் தாங்க. இப்ப அடிக்கடி ஏதோ ஒரு டூர் ட்ரிப் அப்படிங்கறது இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாமே எங்க வாழ்க்கையில செம்மையா வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு கேட்டா அது ஆக்சிஸ் இந்தியா மூலமா தான். நான் கூட பெருசா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பெருசா எதையுமே பார்த்தது இல்ல. ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வந்துதான் இங்க ஃப்ரீயா அச்சீவ் பண்ணி நான் போய் அதை கண்ணில் பார்த்தேன். நல்லா டீமோட சூப்பரா என்ஜாய் பண்ணேன். உண்மையாலுமே லைஃப் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஆக்சிஸ் இந்தியா மூலமா. இப்ப ஆக்சிஸ் இந்தியா மூலமா 2019 மலேசியாவுக்கு பிளைட் டிராவல் மூலமா 60 பேர்த்துக்கு மேல கூட்டிட்டு போயிருக்காங்க. 2022 பிளைட்ல தாய்லாந்துக்கு 30 பேர்த்துக்கு மேல கூட்டிட்டு போயிருக்காங்க. 300 பேர்த்துக்கும் மேல பிளைட்ல மலேசியா 2023 போயிருக்காங்க. இந்த போட்டோ எல்லாமே நீங்களே பாருங்க. அடுத்து 240 பேர்த்துக்கு மேல கொடைக்கானல் ட்ரிப் 2021 கூட்டிட்டு போயிருக்காங்க. கோவாக்கு 2021 பிளைட்ல 180 பேர்த்துக்கு மேல போயிருக்காங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபாரின் டூர் இருக்குங்க. அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சின்ன சின்ன நிறைய டூர் ஆஃபர் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து எல்லாருமே நாங்க அதை அச்சீவ் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. மெகா கார் கார்னிவல் அப்படிங்கிறது ஒரு 100 பேர்த்துக்கும் மேல கார் வந்து ஆக்சிஸ் இந்தியா மூலமா சம்பாரிச்சு வாங்கின அந்த ஒரு டீம் மட்டுமே 100 பேர்த்துக்கு மேல கார் வாங்கியிருக்காங்க. அதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தாங்க இது. இந்த மாதிரி ஒரு சூப்பரா செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. கம்பெனியோட 5th இயர் ஆனுவல் ஃபெஸ்டிவலை வந்து நேரு ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமா 10,000 பேர்த்துக்கு மேல வச்சு டிவி ஆங்கரிங் எல்லாம் வந்து வச்சு சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதோட இமேஜ் தாங்க இது. 7th இயர் ஆனுவல் ஃபெஸ்டிவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஸ்டேடியத்துல சூப்பரா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுல 7th இயர் வந்து நானும் போய் அட்டன் பண்ணேன். உண்மையாலுமே பெரிய லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லா டான்ஸ் அது இதோட பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே அந்த டிவில பாக்குறதெல்லாம் நேர்ல பார்த்தேன் அப்பதான்.
அடுத்து ஃபியூச்சர் விஷன் நம்ம ஆக்சஸ் இந்தியாவோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 கோடிக்கும் மேல டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ஃபியூச்சர் விஷனா இருக்கு. மோர் தென் 10,000க்கு மேல ப்ராடக்ட்ஸ், 5 லட்சத்துக்கு மேல பிரைம் மெம்பர்ஸ் எல்லாம் இப்ப வந்துட்டாங்க. அது வந்து கம்பெனியோட ஒரு ஃபியூச்சர் விஷன். எல்லா அப்ளிகேஷனும் நம்மளோட ஒரே அப்ளிகேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு ஃபியூச்சர் விஷனா இருக்கு. டெலிவரி அப்படிங்கிறது இப்ப எஸ்டி கொரியர் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் ஆக்சஸ் இந்தியாவே வந்து டெலிவரியும் கொடுக்குற மாதிரி இவங்களோட ஒரு ஃபியூச்சர் விஷனா இருக்கு. சென்னையில திருச்சியில இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோர் மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஆக்சஸ் இந்தியாவோட ஆஃப்லைன் ஸ்டோர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஃபியூச்சர் விஷனா இருக்கு. 500 பேர்த்துக்கும் மேல இன்னும் நிறைய கார் அச்சீவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது கம்பெனியோட ஒரு ஃபியூச்சர் விஷனா இருக்கு. ஆக்சஸ் உமன்ஸ் கனெக்ட் டீம் இதாங்க பாருங்க. இப்படி பிரசன்டேஷன் எடுக்கிறவங்களுக்கு, ஹோஸ்ட் பண்றவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து எங்களை ஒரு நல்ல இன்கமோட நாங்க சம்பாரிச்சிட்டு இருக்கிறதோட இல்லாம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெகாக்னிஷன் எல்லாமே இங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? உண்மையாலுமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு. நம்ம 12 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க 12 பேர் தான் இதுங்க. இவங்க எல்லாரும் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சவங்க தான். சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். சரிங்களா? இப்ப இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க டீமா வந்து சூப்பரா இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றதுக்கு எல்லாருமே கனெக்ட் ஆகுங்க. எல்லாத்துக்குமே வாழ்க்கை நிச்சயமா மாறும். எனக்கு இந்த இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேவிகா மேமுக்கும், டோட்டல் உமன்ஸ் கனெக்ட் டீமுக்கும், எனக்கு இந்த ஆக்சஸ் இந்தியா வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும், ஆக்சஸ் இந்தியா டீமுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் மேம்.